10th இல்ல +2 பாஸ் ஓ ஃபெயிலோ கவலையே வேண்டாம். படிக்கும் போதே மாதம் 6000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 100% வேலை வாய்ப்பு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதன்முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு. பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 34 மாவட்டங்களில் 208 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் மற்றும் 50 ஆரம்ப சுகாதார மையங்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சியில் 21 புதிய சுகாதார நிலையங்கள் மக்கள் அதிக அளவில் வசிக்கும் பகுதிகளில் சுகாதார சேவைகளை வழங்கும் வகையில் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செல்வபுரம் பகுதி 78வது வார்டுக்குட்பட்ட வடக்கு ஹவுசிங் யூனிட்டில் புதிய நகர் நல மையம் திறப்பு விழா செல்வபுரம் பகுதி செயலாளர் கேபிள் மணி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட செயலாளர் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். பின்னர் மருத்துவர் வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டிக்கு பரிசோதனை செய்வதை மேற்பார்வையிட்டார். தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பொதுமக்களிடம் கூறுகையில், இப்பகுதியில் வாழும் அனைத்து ஏழை மக்களும் இங்கு இலவசமாக வைத்தியம் பார்க்கலாம். இங்கு தினமும் மருத்துவர் பணியில் இருப்பார். ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் நமது முதல்வர் இன்று தமிழ்நாடு முழுவதும் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் 78வது வார்டு கவுன்சிலர் சிவசக்தி, 78, 79 வார்டு செயலாளர்கள் அறிவழகன், இப்ராஹிம், தொண்டாமுத்தூர் தியாகு, 77வது வார்டு பொறுப்பாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, பசீர், விமல், உதவி பொறியாளர் ஏஞ்சலினா மற்றும் மருத்துவர், செவிலியர்கள், கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.